அப்போ இதெல்லாம் வந்துட்டு அவரு எல்லா நாட்டுக்கும் எல்லா கண்ட்ரிக்குமே போயிட்டு வந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமே இன்புட்ன்றது நம்ம அவருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கவும் தேவையில்ல. அவர் அதுக்கும் மேல அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அளக்க முடியாது. அவர் அந்த ப்ரோ அளவுக்கு பிளான்டோட இருக்கிறாரு. அவரை ப்ரோ வர நீங்க இன்னொரு வச்சோம்னா போதும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அலெக்ஸ், அவரை சேவிய ம் ஸ்பீக்கர் கூட அலெக்ஸ். பாரதி ப்ரோ, சோ இதுல இன்னொரு மேட்ரு ஒண்ணு இருக்கு. என்னன்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்லயும் டெலிமேட்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. டெலிமேட்டிக்ஸ்னா சொல்லுங்க என்னன்னா, சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. டெலிமேட்டிக்ஸ்னா என்னன்னா பஸ்ல இருக்கிற அங்க இருக்க எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வர சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு சர்வருக்கு கொடுக்கும். ஸோ நம்ம ரியல் டைமா இந்த பஸ்லயோ ட்ரக்லயோ ஆர் எனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பேனிக் பட்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிமேட்டிக்ஸோட இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க, ஒன்னா சேர்த்துருவாங்க. ஸோ தட் வந்து இது வந்து இந்த கமாண்ட் சென்டருக்கு வந்து எவ்ரி செகண்ட் சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும், அது எப்படி போய் நடக்குது அப்படின்னு. ஸோ உடனே ஏதாவது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது குயிக்கா நம்ம இது பண்ணிக்கலாம். பிளஸ் யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி அது டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டேட்டா கிடைக்கிறதுனால நான் தான் எங்கெங்க சொன்னேன். எங்க ஓகே ஹரி ப்ரோ சொன்னீங்களா? அதான் டேட்டா கிடைக்கிறதுனால இப்போ எந்தெந்த ஏரியால எல்லாம் அதிகமா பேனிக் பட்டன் அமுக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியால போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமா போடுறதுனால இது வந்து ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ தட் இது வர இல்ல கிரைம்ஸையும் அவாய்ட் அதுதான், பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி வேணாலும் இது பண்ணலாம் ப்ரோ. இது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ்ன்றது ஒரு ஹியூமனுக்குள்ள வரும்னா அந்த பட்டனை பார்த்தாலே ஒரு தவறான எண்ணம் கூட மைண்டுக்கு வராது. இங்க இது பண்ணா இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டவங்க தான் பட்டன் அமுத்துவாங்கன்றது கிடையாது. பார்த்த யாரா இருந்தாலும் அமுத்திடுவாங்க. அந்த ஸ்பாட்ல இம்மிடியேட்டா எக்ஸாக்ட்லி, அந்த ஸ்பாட்ல சரௌண்டிங் சூப்பரா ஆயிடும். சொன்ன, சூப்பரா சொன்னடா பாரதி. புரியுதுங்களா? பெண்கள் தான் அந்த பட்டன் அமுக்கணும்னு இல்ல, ஆண்கள் பெண்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு நடக்கும்போது யாரு ஆண்களும் அந்த எது பட்டன் அமுக்கலாம். வேணாலும் எது நடந்தாலும் யார் வேணாலும் அமுத்தலாம். இது நாட் ஒன்லி ஃபார் இவங்க அவங்கன்றது கிடையவே கிடையாதுங்க. எனிதிங் ஹேப்பன்ஸ். ஒரு வயசானவங்களுக்கு ஆகலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இல்ல ப்ரோ, ரியல் இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணி மொத்தமா சொல்றேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு ரியல் இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணி சொல்றேன். உங்க எல்லாருக்கும் டெல்லி நிர்பயா கேஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ம் பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பையன் கூட தான் அந்த பஸ்ல போகுது. அந்த பையனை கட்டி போட்டு அடிச்சு இந்த பொண்ணை வந்து அந்த பையனையும் கட்டி போட்டு பஸ்ல வச்சிருக்கிறாங்க ஓரமா. இன்னும் சில பேர் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி பஸ்ல இருந்து தூக்கி போட்டாங்க. அந்த பையனால உதவ முடியாம முடங்கி உட்காந்துருந்தான். அந்த பொண்ணு இறந்துடுச்சு. அது ம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு கொடுமையெல்லாம் அனுபவிச்சு இறந்துடுச்சு. இந்த பையன் அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்டோட காலம்பூரா வாழ்ந்து இவனால கூட இருந்து காப்பாற்ற முடியலையேன்னு இருப்பாங்க. அந்த பட்டன் அன்னைக்கு அங்க இருந்திருந்தா அந்த பையனால காப்பாத்திருக்க முடியும் அந்த பொண்ணை. அவ்வளவுதாங்க, கண்டிப்பா. அவ்வளவுதான். தமிழ்நாடு டெல்லியும் ஒன்னான்னு கேட்கலாம். இன்னைக்கு அந்த நிலைமை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுக்கான தேவை வந்து இருக்கு. நீட் ஆஃப் தி அவர் அதுதான். பெண்களுக்கு இன்னொன்னு எதிராக நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஆஃப் த சார்ட்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் ஸ்டார்டிங்கே ட்ரக் தான். பாரதி, நீ கண்டினியூ பண்ணு. இன்னொன்னு, சிஸ்டம் வந்துட்டு கரப்ட் ஆயிடுச்சுன்னா சரி பண்ணிடலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஹியூமன் வந்துட்டு எரர் ஆனானா அவனை சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இந்த சிஸ்டத்துல வந்துட்டு எத்தனை பேர் கரப்ட் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு பழகி 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 ஊறி போய் கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் அதுல இருந்து மீட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு நோயிலிருந்து அவங்கள குணப்படுத்துறதுக்கான சமம் அது. இது எல்லாமே இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு புதுசா அண்ணன் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு ஆட்சி அமைச்சு இதெல்லாம் வந்துட்டு செயலுக்கு கொண்டு வரும்போது அந்த கரப்டா இருக்கிற ஹியூமன் கூட கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு அதுல இருந்து அந்த கரப்ட் ஆனதுல இருந்து கண்டிப்பா சரியாகிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு எந்த பயன்றது எந்த இருக்குங்க. எந்த நாயும் வந்து இந்நேரத்துக்கு இந்த பொண்ணு ஏன் இங்க போச்சுன்னு ஒருத்தனும் விக்டிம் ஷேம் பண்ண ஒருத்தனும் முடியாது. கேட்கவும் முடியாது, ஒருத்தனும் பண்ண முடியாது. கேட்கிற அளவுக்கு நடந்துக்கவும் நடந்துக்காது. இந்த இதுல இங்க அததான் சொல்றேன், பயமே இல்லாம நடந்தாதானே தாங்க எல்லா தப்பும் நடக்குது. இந்த ஆட்சி, இந்த கவர்மெண்ட், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கவர்மெண்ட்ல பயம்ன்றது சுத்தமா கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதனாலதான் எல்லா குற்றமும் அதிகமா நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமா நடக்குது. டெய்லி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தானே இருக்குது. ஏதாவது சரி, ஏதாவது ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அது வேர்ல்டு ஃபுல்லா, அதாவது இந்த ஸ்டேட் ஃபுல்லா ஃபுல்லா பரவுது, எல்லாருக்கும் நியூஸ் போகுது. அதனால பயந்து போய் இன்னொரு குற்றம் நடக்காம இருக்குதா? நடந்துகிட்டு தானே இருக்குது. சோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். வாயில முற்றுப்புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா அது நடக்காது. இது வந்து மக்கள் இடத்துல இருந்து யோசிக்கணும், மக்களுக்காக யோசிக்கணும். அப்படி யோசிச்சு செயலுக்கு கொண்டு வர ஒரே ஒரு கட்ஸான ஒரே ஒரு அண்ணன் யாருன்னா
அது தளபதி அவர்கள் மட்டும்தான். வேற யாருனாலும் அப்படி யோசிச்சிடவே முடியாது. எல்லாருக்கும் இந்த எப்படி காசு சம்பாதிக்கலாம், மக்களை ஏமாத்தி நம்ம எப்படி சொகுசா வாழலாம், இதுதான் இத்தனை ஆண்டு காலமா நடந்துட்டு இருந்துச்சு. அதை மாத்தி காட்டுறதுக்கு தான் வராரு. கிட்டத்தட்ட அவரு இங்க வந்துட்டு கிங்கா இருக்கணும்ன்றதுக்காக வரலைங்க, நம்மள எல்லாம் கிங்கா இருக்க வைக்கணும்ன்றதுக்காக வராரு. மக்கள் தானே மன்னர்கள்னு உழைத்து காட்ட தான் வராரு. பாரதி ஒரே செகண்ட் எம்எஸ்டி ஏதோ அப்பவே சொல்ல வந்தாரு. சொல்லுங்க எம்எஸ்டி. சொல்லுங்க ப்ரோ. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாத்தியம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு புரியல. யாருமே ட்ரை பண்ணாம இவங்க வந்து சரியான கேள்வி. யாருமே முதல்ல என்ன வேணும்ல ட்ரையே பண்ணாம எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவேன். கரெக்டா கேட்டீங்க. ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடி எதுல கேட்டு போறீங்க? சொல்றாருல, சரி சொல்றாருல. நீங்க இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. இப்ப நான் யூகேல தான் இருக்கேன். நான் கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கேன், சிட்டில கூட இல்ல. இங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி உண்டு, எல்லா இடத்துலயும் கேமரா உண்டு, எல்லா இடத்துலயும் சிக்னல் உண்டு. இதை வந்து கிராஸ் பண்ண சீட் பெல்ட் போடாம போக முடியாது, ஹெல்மெட் போக முடியாம ரோட்ல போக முடியாது. உங்களுக்கு தெரியும் சார், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஏன் நம்ம நாட்டுல இந்தியா ஃபுல்லா கொண்டு வர முடியுமா? விஜய்னால முடியாது. ஆனா விஜய் வந்தாருன்னா அவரால் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியும்னு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு எல்லாருக்கும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து அவரால் முடியும். சரி, நான் ஒண்ணு சொல்றேன், பதிவு பண்றேன். அவரை சிஎம் கொண்டு வாங்க. இந்தியாவே மாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. நான் உடனே வந்து அவர் எல்லா இடத்துலயும் நின்னு இது பண்ண போறான்னு சொல்ல வரல. வாய்ப்பு இருக்குது. ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஏன் அவர் வந்துட்டா இந்தியா மொத்தமும் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஏன் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குன்னா சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஹரிப்ரோ வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பெட்டரா வந்துட்டு பண்ணும் போது கண்டிப்பா நான் அது எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, அதை நான் வந்து எடுத்து நான் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுனாலே போதும், நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் என்ன கேளுங்க, ஏண்டா உன் ஃப்ரெண்டு அங்க பாடுற, அவன் எப்படிங்கிறான், நீ எப்படி இருக்கிறன்னு என்ன கேட்பாங்க. அப்ப கேட்கறதுக்கு முன்னாடி நானே அதுக்கு என்ன சொல்லுவேன், ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ அதே மாதிரிதான் எல்லா ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட்டுமே தமிழ்நாடை பார்த்து கண்டிப்பா காப்பி பேஸ்ட்ன்றது பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா முழுவதும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டினியூ பண்ணுங்க, எதை சொல்லாதீங்க. அதான் ப்ரோ, இப்போ வந்து அதே தான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப ஒரு நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம தளபதி சொன்னதே வந்து மற்ற ஸ்டேட்ல அறிவிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இவரும் கொஞ்சம் எல்லாத்தையும் மற்ற ஸ்டேட்ல எது பெஸ்டா இருக்கோ அதை வச்சுதான் சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி இவர் ஒண்ணு நாளைக்கு சிஎம் ஆயிட்டு இவர் இது பண்ணும்போது இது சக்சஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா இது ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இவர் வந்து சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலே நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இது ஏன் ஸ்ப்ரெட் ஆகாது? கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். அது கண்டிப்பா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னொன்னு அந்த சேஃப்டி இஷ்யூஸும் வந்து அந்த சேஃப்டி இஷ்யூஸ்னால வந்து நம்ம அதிகப்படியான வேலை வாய்ப்பும் உண்டாகும்னு நினைக்கிறேன். அந்த இது கொண்டு வரதுனால நிறைய போலீஸ் இன்னும் கொஞ்சம் அதை வந்து அதிகப்படுத்தலாம். அதனால அந்த வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் இவர் சொல்ற இந்த எல்லா விஷயத்திலையும். யாரெல்லாம் உண்மையிலே அதான் போலீஸ்க்காக எத்தனையோ பேர் வந்துட்டு சின்ன வயசுல எல்லாம் நீ என்ன அவன் கேட்டா உடனே வாயில வர மேக்சிமம் வரக்கூடிய ஒரே வார்த்தை போலீஸ்ன்னு தான் வரும். ஏன்னா போலீஸ் மேல உள்ள ஒரு இது அந்த மாதிரி, அந்த ஈர்ப்பு அந்த மாதிரி வந்தாருன்னா மறுபடியும் அந்த போலீஸுக்கான வந்து ஒரு அங்கீகாரம் இப்போ இருக்கிற போலீஸ் ஆயிடுச்சுன்னா எம்எல்ஏ சொல்றதுதான் வந்து இப்போ உள்ள போலீஸுக்கு வந்து ஒரு வேலையா போயிடுச்சு. ஆனா இவர் வரும்போது வந்து போலீஸ் என்ன பண்ணணுமோ போலீஸ் அதை பண்ணுவாங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்து போலீஸுக்கே நமக்கு வர தேவை. கொஞ்ச நேரம் முன்னாடி எம்எஸ்டி வந்து ஒரு சொன்னார்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து வந்ததே இல்லை, வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சரியான ஒரு கேள்வி அது. அதாவது ஒரு விஷயம் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் இந்த ப்ராபபிலிட்டி, சாத்தியக்கூறுகள் வந்து 50-50, 50% நடக்கும்னு சொல்லலாம், 50% நடக்காதுன்னு சொல்லலாம். அதை நீ அது வழிமுறைப்படுத்தி பார்த்தாதான் தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. வர்றதுக்கே முன்னாடி சாத்தியம் இல்லைன்னு நீ சாத்தியம்னு நான் சொல்றதுக்கு இவ்வளவு காரணம் என்னால சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சாத்தியம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்னு என்னால சொல்ல முடியும். சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன பாயிண்ட் இருக்கு? வாயில சும்மா போற போக்கில் அடிச்சு விட்டு சொல்லிட்டு போக கூடாது. இன்னைக்கு நிதி நிலவரம் இருக்கிற கண்டிஷன்ல அப்படி இப்படின்னு திமுக வாயை திறந்தோம்னு செருப்பால் அடிங்க. பண்ணதே நீங்க தானடா. இன்னைக்கு கொண்டு 4.5 லட்சத்துல இருந்தது 9 லட்சம் 10 லட்சம் கோடியை தாண்டி கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சாத்தியக்கூறு இல்லைன்னா அப்படித்தாண்டா இருக்கும்.
இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா இப்ப இன்னும் சாத்தியக்கூற இருக்கு. இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தை நீங்க அழிச்சிருவீங்க. எதுக்குமே சாத்தியக்கூறு இல்லாம அடிமையா மாறிடுவோம் நம்ம. சென்டர்ல கையேந்திக்கிட்டே நிக்க முடியுமா? உலக வங்கியில போய் கடன் வாங்கிக்கிட்டே இருக்க முடியும். எவ்வளவு வாங்குவீங்க? திருப்பி கட்டுறதுக்கு என்ன வழி? யார் கட்டுவா? எல்லாம் நாங்க தானே இல்ல கட்டணும். ப்ரோ, பொதுமக்கள் தானே கட்டணும். இவங்க டாக்ஸ் எங்க முதுகுல தானே போடுவீங்க. இப்பவே சிலிண்டர் விலை நம்ம 60 ரூபாய் ஏத்திட்டீங்க. இப்ப இந்தியால இருந்து நம்ம ஸ்டேட் தான் கொஞ்சம் அதிகமா டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க நம்ம டாக்ஸ் கட்டுற பணத்தை நம்மள்ட்டே ஆட்டைய போட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு யூஸ் இல்ல பண்ணாம நீங்க அவங்க கட்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்எஸ்டி இவங்க. ப்ரோ, நீங்க இதை யோசிங்களேன். இப்போ அண்ணன் 2500 ரூபாய் கொடுக்குறாருல்ல. இப்போ அப்பவே பாரதி சூப்பரா சொன்னான், 6 சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்துறாங்க. மிச்சம் 6 மாசத்துக்கு நீங்க அதுல இந்த காசையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டர் மொத்தமாவே ஃப்ரீங்கிற கணக்கே நீங்க வச்சுக்கலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. அது வந்து நான் இங்கேயே முன்வைக்கிறேன். ஏன்னா வந்து சிலிண்டருக்கு வந்து சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டுட்டோம் நாம இப்போ. ஸோ இப்போ ஒரு சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து 14.2 kgsா, இஃப் ஐ எம் நாட் ராங். 15 அந்த கூட வருது. அதுக்குள்ள அந்த கெப்பாசிட்டியானது அது எவ்வளவோ அது பைப் லைன்ல உங்களுக்கு சப்ளையா வரும். ஏன்னா அதுக்கும் வந்து நீங்க கரண்ட் மாதிரி மீட்டர் இருக்கும், நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்றீங்கன்னு. அதுல இப்போ 6 சிலிண்டர் வந்து நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி யூஸ் பண்றீங்களா, அது என்ன மாதிரி வருங்கிறது ஃபியூச்சர்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது பைப் லைனுக்கு மாறினாலும் இது அப்ளை ஆகும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு யூசேஜ்ங்கிறத பொறுத்தான். சிலிண்டர்னா நீங்க சிலிண்டர் மாத்துவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க, அடுத்த சிலிண்டர் வரும். இதுல வந்து பைப் லைன்ல வந்து கன்சம்ஷன் பேசிஸ் தான். இப்போ நீங்க ஒரே மாசத்துல வந்துட்டு நீங்க இப்போ உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், கரண்ட் அதிகமா செலவாகும். ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துனீங்கன்னா அதிகமா செலவாகும், எக்ஸ்ட்ரா கரண்ட் இழுத்துப்பீங்க. ஆனா அடுத்த மாசம் வந்து அது இருக்காது, கம்மியாயிடும். அந்த மாதிரி கேஸ் கன்சம்ஷனும் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து பெருசா அதிகமா அந்த மாசம் நீங்க செலவு பண்ணலாம், அந்த மாதிரி கூட ஆகலாம். அப்படி ஆகும்போது இது பைப் லைனுக்கு கன்வெர்ட் ஆனாலும் இது வந்து அந்த வெயிட் பேசிஸ்ல வந்து கணக்கு பண்ண முடியும். இதுவும் சாத்தியக்கூறு தான், நான் இப்பவே சொல்லிடுறேன். உடனே நாளைக்கு வந்து எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு வந்து திமுக காரன் அவனுக்கே இந்த ஐடியா வந்திருக்குது. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் வேணா தூக்கிட்டு வருவானுங்களோ என்னமோ எனக்கு தெரியல. முன்னாடியே நான் பதில் வச்சிடுறேன். அதுல வந்தாலும் இவர் சொன்ன அந்த 6 சிலிண்டர் ஃப்ரீயே கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா சிலிண்டர்ல இவ்வளவு வெயிட் தான், இவ்வளவு கேஸ் தான் கொள்ளளவு இருக்கு, அது தெரியும். அதை கணக்கு பண்றதுக்கு பைப்ல வரும்போது மீட்டர் இருக்கும், அதுல அந்த கணக்கு பண்ணிக்கலாம். அந்த கணக்குப்படியே 6 சிலிண்டர் ஃப்ரீ. அதையும் மீறி உங்களுக்கு பில் வந்தாலும் கவர்மெண்ட் 2500 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குது. அதை வச்சு நீங்க கட்டிட்டு போகலாம், அழகா கட்டலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு மொத்தமாவே கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி கணக்காயிடும். அவ்வளவுதான். சேவியோ சொல்லு. ஹரி ப்ரோ, இதுல நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% கமிஷன் சொல்லியிருக்காருல்ல, 30% அடிக்கிறாங்க. அதுல அத வந்து சேவ் பண்ணாலே. அந்த கமிஷன் பேரை கொஞ்சம் சொல்லிருங்களேன். ஸ்டாலின் சார் டாக்ஸ். அது எப்படி தெரியுமா ப்ரோ, எல்லாத்துலயும் 30%. நம்ம ஜிடிபி வந்து நம்ம நாட்டோட ஜிடிபி வந்து 3.5 லட்சம் கோடி, ஓகேவா, ரெவன்யூ நம்ம இது பண்றோம். அதுல எல்லாத்துலயும் 30% அடிச்சா எல்லா ஸ்கீம்ஸும் அதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணலாம், அதுல இருந்து மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அதுதான் அவர் சொல்றாரு. எனக்கு மகேஷ் ப்ரோ, நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க, முடிஞ்சா கால்குலேட் பண்ணி கூட சொல்லுங்க. 4.5 லட்சம் கோடியில அதுதான் பட்ஜெட், நம்ம ஸ்டேட்டோட பட்ஜெட். அதான் அதுல 30% எத்தனை லட்சம் கோடி ப்ரோ? 30%னா 1,35,000 கோடி. 1,35,000 கோடி. அண்ணன் சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா 20% ஸ்டாலின் சாருக்கும் மீதி 10% அவங்க மினிஸ்டர்ஸுக்கும் போகுதுன்னு அண்ணன் இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உங்க பணம், ஏன் பணம், நம்ம எல்லாரோட பணமும் 1,35,000 கோடி. சரியா? அவ்வளவுதான். அப்பா சாமி ப்ரோ, அப்பா நெஞ்செல்லாம் வலிக்குது ப்ரோ. 1 கோடி கிடைச்சா நான்லாம் கடன் அடைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு குடிசையை போட்டு செட்டில் ஆயிருவேன் ப்ரோ. ஹரி ப்ரோ, இது வந்து நம்ம பட்ஜெட்ல இருந்து வர்றது மட்டும்தான் ப்ரோ. இது இல்லாம எவ்வளவு சைட்ல வாங்குவாங்க மக்கள் கிட்ட இருந்து. ஆமா ப்ரோ, கான்ட்ராக்ட்ஸ் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இவங்க தான் ப்ரோ வச்சிருக்காங்க. இவங்களே தான் டெண்டர் எடுப்பாங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. நிறைய இருக்குது. இது கவர்மெண்டோட ஃபண்ட் மட்டுமே, அரசு கஜானால இருந்து இவங்களுக்கு போறதா அண்ணன் இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் கண்ணியமா சொன்னாரு, நம்மளும் கண்ணியமா சொல்றோம் ப்ரோ. ஒரே நிமிஷம், சேவியோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலாம். அப்பயே சொல்றேன். சொல்றா சேவியோ, வாங்க வணக்கம். ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும். நான் என்ன சொல்ல, நீங்க இப்போ ஒரு அந்த பட்டன், அந்த வெஹிக்கிள்ல அந்த பட்டன் வைக்கிறது சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏன் யூகே யூஎஸ் எல்லாம் போறீங்க? நம்ம ஊர் ஏடிஎம் மிஷின்லயே இருக்கு ப்ரோ அந்த சிஸ்டம். நார்மலி அந்த பட்டன் அலாரம் வித் அலாரம், அந்த செக்யூரிட்டி வந்து அமுத்துனாங்கன்னா பேங்க்ல கூட இருக்கும். ஜஸ்ட்
எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது ஈஸி வே. ம். இன்னும் நம்ம பண்ணாம இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம ஊர்ல எல்லா டெக்னாலஜியும் ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். பெண்களை இவனுங்களுக்கு இந்த பாதுகாக்கணுங்கிற பையங்களுக்கு எண்ணம் பிளாட்டாக இருக்கணும்ல அதுக்கு. நான் நினைச்சா அதான் முடியும், ஆனா பண்ண கருணாநிதி மாட்டேன். தனத்தை ஆமா ப்ரோ. அதான் இந்த கருணாநிதி தனம் மக்கள் கிட்ட இருந்து காசை கொள்ளையடிக்கணும். அது மட்டும்தான் இருக்கு. அவரு எப்படி இந்த தெரியுமா? விஷயம் எல்லாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கு. சரி. இன்னொரு விஷயம் ப்ரோ, நம்ம ப்ரோ பாருங்க வெயிட் ப்ரோ, நம்ம இந்த இது இருக்குல்ல அன்னைக்கு அந்த வெட்டிங் இஷ்யூ, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம அண்ணன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே செம பொலிட்டிஷியன் ப்ரோ நம்ம அண்ணன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த இந்த திமுக என்ன பண்ணி தெரியுமா, கிட்டத்தட்ட 23 கட்சிய கூட்டணி வச்சு அன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அடுத்த நாள் இந்த ஆளையே இது பண்ணி மொத்தத்தையும் உடச்சு விட்டாங்க பாருங்களேன். அந்த கூட்டணி பத்தி யாரும் பேசுனாங்களா? கிட்டத்தட்ட இந்த இல்ல. 3-4 நாளா இத்தனை நாளைக்கு 23 கட்சி வச்சு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணிட்டு வந்தானுங்க இத்தனை நாள். ஆனா அண்ணன் ஒரு சம்பவத்தை இறக்கி விட்டாரு, மொத்தம் எல்லா சேவியோ மைக்கு கொஞ்சம் சரி மைக்கு சரி இன்னைக்கு பண்ணிக்கோ. ஒரு மாதிரி திரும்பி இருக்கு போல மைக்கு, தூரமா கேக்குது, ஒரு மாதிரி கரகரன்னு கேக்குது. ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு, ஆனா மைக்கு இல்ல. ஓகே ஓகே சொல்லு. அதுதான் அந்த விஷயம் அன்னைக்கு அந்த மனுஷனே இது பண்ணி டிஎம்கேவோட மொத்தத்தையும் அடிச்சுட்டாரு. அதே விஷயத்த இன்னைக்கு ஒரு 2 வார்த்தையிலேயே இவங்க இவ்வளவு நாள ஒட்டி வச்சிருந்த நைட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தானுங்கல்ல இந்த ஃபேக் நியூஸ் எல்லாமே, ஒரே வார்த்தையை சொல்லி அதே முடிச்சு விட்டாரு. என்ன உண்மையில என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாளே இவ்வளவு நாள் எவ்வளவு நடிகர் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த மனுஷனுக்கு இருக்க தெளிவு ஒருத்தனுக்குமே கிடையாது. சத்தியமா சொல்றேன், மனுஷன் வேற லெவலி. எங்கேயோ போயிட்டாரு. இது மேனிஃபெஸ்டோ வச்சு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எப்படின்னாலும் சுத்தமா கேக்கல சேவியோ. மகேஷ் ப்ரோ நீங்களா பேசுறீங்க? மகேஷ் ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் ஒரே ஒரு நோட் பண்ணேன். என்னன்னா நம்ம நம்மளே ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஆந்திரால இந்த ஸ்கூல்ஸ் போற சில்ட்ரனோட பேரண்ட்ஸ்க்கு சம் அமௌண்ட் தராங்க, 10,000 rupees தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி அந்த மேனிஃபெஸ்டோல. அது அவர் சொன்னாரு. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், நம்ம பேசுறது நம்ம போடுறது எல்லாமே ஒரு நோட் பண்றாரு. அது எல்லாமே எல்லாரும் சொல்றதும் நோட் பண்றாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருந்தா அதை ஆட் பண்ணிப்பான். அப்படிதானே ப்ரோ இருக்கு. ஆக்சுவலா அவர் ஒரு கவர்மெண்டா செயல்படுறாரு ப்ரோ. அடித்தட்டில் இருக்கிற மக்கள் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம். ஆமா, அவர்தான் சொன்னாரு. என் டவுட் எனக்கும் ஒருத்தர் மேல இருக்கு. நான் அப்புறமேட்டு உங்கள்ட்ட பேசுறேன், நான் டிஎம் பண்றேன் உங்களுக்கு. அனுப்புங்க யாரா இருந்தாலும் சரி. பிரேம் ப்ரோ சொல்லுங்க, கை தூக்கிட்டு இருக்கீங்க. பிரேம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கையை இறக்கிட்டீங்க. ஓகே, மைக்கு கொஞ்சம், அதாவது கையை எடுத்துட்டு அவர் மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மியூட் எடுக்காம கண்டினியூ. சொல்லுங்க. ஏங்க நான் சும்மா கணிச்சேங்க. ஓகே ஓகே. அந்த டிவி உடைச்ச கட்சி இருக்குல்ல, அவங்க இப்ப அவங்க சூரியன் சின்னத்துல நிக்க போறாங்க. டார்ச் லைட் நிக்க போறது இல்லையா, தெரியுமா? இது மீட்டிங் போட்டிருக்காங்க. யாரு என்ன கட்சி? யாரு டார்ச் லைட் யாரு? ஏங்க அது பேரெல்லாம் சொல்லக்கூடாது. டார்ச் லைட் அவ்வளவுதான். அந்த டார்ச் லைட் உடைஞ்சிச்சுல, உடையல. உடைஞ்சிச்சுல ப்ரோ, டிவி உடைச்சிட்டாரு. உடைஞ்சிச்சுல டார்ச் லைட் இல்லையா? அதெல்லாம் இல்ல, அந்த டார்ச் லைட் அவர் தூக்கி அடிச்சாருல, அது டிவிக்குள்ளதான் மாட்டி இருக்குது. அது மட்டும் உடையல, எல்லாமே உடைஞ்சிருச்சு, சுக்கு நூறாயிடுச்சு. இத முடிச்சிடும் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஆக்சுவலா டிமாண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க உங்க சின்னத்துல நிக்கிற மாதிரினா 2 சீட்டு,
அவங்க சின்னத்துல நிக்கிற மாதிரினா 4 சீட்டோ சம்திங் தரேன்னு சொல்லிருக்காங்க போல. அதனால இன்னைக்கு கமல் வந்து மீட்டிங் போட்டிருக்காப்புல. மோஸ்ட்லி நிக்க சான்ஸ் இல்ல டார்ச் லைட்ல. இல்ல அது விடுங்க, இல்ல அது வேஸ்ட். என்ன அது இல்ல எனக்கு என்ன புரியலன்னா பிரேம் ப்ரோ, இப்ப அவங்க நின்னா என்ன நிக்காட்டி என்ன எனக்கு புரியல. இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன என்ன காமெடியில வர்ற மாதிரி இல்ல யாரு ஓட்டு போட அன்னைக்கு நான் போறான்னு ஒரு இவங்க டவுட் சீட் எல்லாம் பேசுறாங்க. இல்ல இவங்க இல்ல சின்னத்துல நின்னா அன்னைக்கு யாரு ஓட்டு போட போறாங்கன்னு இவங்க பேசுறாங்கன்னு தெரியல எனக்கு. அதுதானே ப்ரோ, சொல்லு. அன்னைக்கு நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன். எல்லாரையும் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க, எப்படி தொகுதி பிரிப்பானுங்க, யார் எல்லாத்துலயும் பேசியிருக்கா எனக்கு மத்தவங்க தான் கேட்கவே இருப்பாங்க. இதே கேள்வியை மாட்டேங்குது. நானும் முன் வச்சேன். இவங்க எல்லாருக்கும் சீட்டு ஆஹ் கொடுத்துட்டு மிச்ச திமுக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆஹ் எல்லாரும் இப்ப அப்படி இப்படி பிளான் ஏங்க பண்றாங்க. அது அலெக்ஸ் கிட்ட அது தொகுதி ஏன்னு பிரிக்கிறாங்க. தெரியுமா? அது ஏன்னு நான் சொல்றேன். அவங்க வந்து எங்க நின்னாலும் வந்து ஜெயிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு ஆதி அங்கங்க காணாம ஒரு பர்சன்டேஜ் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு முயற்சியில ஈடுபாடு படுறாங்க. அதை விட்டு தள்ளுங்க. ஆதி ஏதோ ப்ரோ சொல்ல ரொம்ப இன்னொன்னு நேரமா எனக்கு ஆதி ஒரு சொல்லிட்டு சின்ன இருக்கிறான். கனெக்டிங்ல பயம் இருந்து. கனெக்டிங்ல கனெக்டிங்ல போயிட்டான். போயிட்டான். இன்னொன்னு ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க பிரேம் இப்ப ப்ரோ. எனக்கு நான் உன்னை ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும்னா நான் தனியா ஃபேஸ் பண்ண முடிஞ்சாதான் அது நான் கெத்துன்னு நான் சொல்லுவேன். இப்ப எஸ் மொத்தமா கூட்டு சேர்த்து வச்சா பயம் தானே இருக்கும் அது பேரு. என் எஸ் கை கால்லாம் நடுக்குது, 100%, எனக்கு நோ பயம். டவுட். அப்பனா தான் நான் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன். மச்சான் வாங்கடா என்ன ஒரு அஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா தைரியமா அதை ஃபேஸ் பண்ண முடியும்னா நான் தைரியமா போய் கேட்பேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அது கேட்கிற தைரியமே இல்லாதவன் எப்படி நாளைக்கு ஆட்சி அமைப்பான்? இப்ப இவங்க கேட்கிறானுங்களே குடும்பத்தை பாத்துக்க தெரியாத எப்படி ஆட்சி அமைப்பாங்க? தனியா ஃபேஸ் பண்ண தெரியாதவன் எப்படி நாளைக்கு வந்து தனியா வந்து ஆட்சி அமைச்சு இவனுங்க சொல்லுவானுங்க கவர்மெண்ட் எப்படி பாத்துப்பாங்க? இந்த கேள்வி நான் கேட்கலாம்ல. அதாவது இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னா எப்படி நடத்தணும்ன்ற ஒரு இது கூட தெரியாதுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லஞ்சம், ஊழல், மக்களை வந்து எப்படியாவது அவங்க உழைப்புல இருந்து வர்றத போட்டு உரியறது. இது மட்டுமே ரிப்பீட் மோட்ல செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கான ஆட்சி எப்படிங்க வந்துட்டு யோசிக்க முடியும், கொடுக்க முடியும்? அந்த சிந்தனையிலே கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. அதெல்லாம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடக்கும். அவங்கவுங்க மைக்க தூக்கிட்டு அங்கங்க வந்து வலைத்தளங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க முட்டு கொடுத்துட்டு. இது எத்தனை வருஷம் ஆண்டுக்கான கட்சி தெரியுமா? இப்ப வந்ததும் வந்துட்டு நான் எங்க கட்சியை நான் அப்படி சாய்ச்சிட முடியுமா? இது பண்ணிட முடியும்? இல்ல மக்கள் நீங்க தூக்கி போட்டு முன்னாடி பிறந்துட்டீங்கிறதுக்காக நீங்க புத்திசாலி நாங்க ஏற்றுக்கணுமாடா? பின்ன என்னைய விட என் குழந்தை ஷார்ப்பா இருக்குது. அது அதுக்கு என்ன நம்ம என்ன பண்றது? பண்ண முடியும்? நான் என்ன போய் பண்ண ஹரி ப்ரோ முடியும்? சண்டையா ப்ரோ புளிக்க முடியும்? ஏங்க உங்க அதான் குழந்தை இவ்வளவு ப்ரோ புத்திசாலியா இதுக்கு இருக்குதுன்ட்டு? ஒரு எக்ஸாம்பிள் என்ன இல்ல, தெரியுமா? ஒரு என் தாத்தா நிமிஷம். என்ன நம்பிதான் இருப்பாரு, புரியுதா? யாராச்சும் நம்பிதான் இருக்கணும். இப்ப என் வயசு ஆயிடுச்சு என் தாத்தாக்குன்னா என்ன நம்பிதான் அவர் இருக்கணும். அந்த மாதிரிதான் உங்க எஸ் கூட்டணி நம்பி இருக்காங்க. வயசு ஆயிடுச்சு, கட்சிக்கு வயசு ஆயிடுச்சு, இவனுங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடணும், அவ்வளவுதான். சார். அந்த கட்சியே முடிஞ்சு போச்சு சார். எண்ட் ஆகி போச்சு. அதை விட்டுருங்க. அது இல்ல ஆனா ரிட்டையர்மெண்ட் என்னதான் ஹோமுங்க அது. இருந்தாலும் அது ஒரு இல்ல ரிட்டையர்மெண்ட் ஹோமுங்க. அண்ணா, இல்ல ப்ரோ. அவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆரே பார்த்த கட்சின்னு. எம்ஜிஆர் ஆட்சி பண்றதுதான் இங்க பார்த்தாங்களே தவிர வேற எதுவும் இல்ல அவங்க பார்க்கல. கரெக்டா தானே சொல்றாங்க. இல்ல எம்ஜிஆர் நீங்க பார்த்த கட்சினா ஒரே நிமிஷம். அவர் அன்னைக்கு இருந்தாரு, அதனால பாத்தீங்க. இல்ல அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. நீங்களே அஃபெக்ட் ஆகாதீங்க. அவங்களே பார்த்தேன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் பார்த்த பார்த்தேன்னு கட்சினா சொல்றாங்க. சரியா தான் எம்ஜிஆர் சொல்றாங்க. தான் விடுங்க. எம்ஜிஆர் பார்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அவரை லக்கி மாத்தி ஃபெலோஸ். வந்து செய்யணும்ன்றதெல்லாம் அதை இல்ல பார்க்க ப்ரோ, கிடையாது அவங்க. இல்ல உங்களுக்கு அது ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். எம்ஜிஆரோட ஒரு சப்போர்ட்ல தான் அவங்க இதே பண்ணது. அவங்க ஆட்சி, கலைஞர் ஆட்சிக்கே வந்தது. இதெல்லாம் அதுக்கப்புறம் உலகத்துக்கே அவரு தெரியும் ப்ரோ. ஒரு உலகத்துக்கு தெரியாததா ஏங்க நம்மளுக்கு? எம்ஜிஆர் அந்த இவரு காலகட்டத்துல நம்ம இவங்க பிறக்காம இருந்திருக்கலாம், சரிங்களா? இல்ல அந்த இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயா அன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டு தான் இந்த காலத்துலயும் விஜயனை வைக்கிறாருன்னா அந்த 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 கட்சி இல்ல ப்ரோ, அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் திருந்தலைங்கிறத அது காட்டுது. அடுத்த இல்ல ஜெனரேஷன் ப்ரோ, ஹீரோவே வந்து அதுக்கு அடுத்த ஒருத்தர் வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாரு விஜயனை. இல்ல புரியுதா? நீங்க இவரு வந்து இவரு கேக்குற அண்ணா, வரைக்கும் இவங்க இதேதான் திருந்தல பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கணக்கு கேக்குறது. இப்ப இவரு ப்ரோ, இவரு திருந்தலன்னு இல்ல, இல்ல ஒரு இன்னும் நிமிஷம். அப்டேட்டே ஆகல அவனுங்க. லெட் மீ இல்ல ப்ரோ, இப்ப அப்டே அப் அண்ணா வந்து எனக்கு வந்து அண்ணா ஒரு அறிஞர் அண்ணா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஸோ பர்சனலா நிறைய அவர் வந்து அப்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை பேரை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு கட்சியும் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் ப்ரோ. இப்போ வந்து அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ உள்ள பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட பேரே வந்து அவங்களோட இந்த கேஸ்ட்டை வந்து ஈஸியா அந்த ஒரு அவங்க பேரை வச்சு கேஸ்ட்டை ஐடியலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேரும் வந்து பேரே வந்து ஒரு தமிழ் அந்த பேர் மாதிரி இல்லாம
தமிழ் பேர் வந்து தமிழ் பேராவே கொண்டு வந்து நிறைய மாத்தினார். தமிழ்நாட்டுல வந்து அப்பதான் நிறைய தமிழ் பேர் வர ஆரம்பிச்சது அவர் வந்ததுக்கு அப்புறம். அந்த ம். இப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு காமராஜரை வந்து ஒரு ஏழை எளிய தலைவருங்கிறாரோ அந்த மாதிரிதான் ப்ரோ அவர் அண்ணாவும். அவரும் ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் சாவல. அந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு ஐடியால வச்சு இருக்கிற ரெண்டு கட்சி இவ்வளவு கேவலமா பண்றாங்கும் போது கடுப்பாகுது ப்ரோ. ப்ரோ இவங்க என்ன ப்ரோ தெரியுமா பண்றாங்க? ஹரி ப்ரோ, இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு டவுட் மட்டும் தலைவர்களோட கேட்டுக்கவா அவர்கிட்ட? ம். கேளுங்க. ஒரு முக்கியமான டவுட். இப்ப யார் இதுல பேசுறது? இருந்து கேட்டுக்கவா இல்ல வேற ம். இவரா? இப்ப யார் எம்எஸ்டி ப்ரோ. பேசுறது? எம்எஸ்டி ப்ரோ. எம்எஸ்டி ப்ரோ. எம்எஸ்டி ப்ரோ, நீங்க அண்ணா பத்தி படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல, அண்ணா பத்தி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்காக பேர்ல வந்துட்டு இப்ப நார்மல் தமிழ் பேர்லாம் கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒருத்தவங்க பேர் என்ன ப்ரோ? சொன்னா ஒண்ணு தெரியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா ப்ரோ. இப்ப அதுக்கப்புறம் எதுக்கு அண்ணா வந்துட்டு எல்லாருக்கும் நார்மல் தமிழ் பேரே வச்சாரு? இல்ல எல்லாருமே சமங்கிற ஒரு கான்செப்ட் தான் ப்ரோ. அட அதுக்கு நீங்க ஏங்க ஒரு கேட்டீங்க தெளிவா தெரியுமா? ஓப்பனா சொல்லுங்க. என்னங்க அதுல வெறும் வந்துட்டு வரைவு? இப்ப வந்துட்டு நிறைய ஜாதி படுகொலைகள் நடக்குது தெரியுமா? ஓகே சொல்லுங்க. ஜாதி படுகொலை இவங்க நீங்க சொன்னீங்கல்ல, இவங்கள அரசியல் தலைவரா வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவங்க எந்த ஒரு விஷயத்துல அவங்க அரசியல் தலைவரா வச்சு எந்த விஷயம் கரெக்டா பண்ணிருக்காங்க? எதுவுமே இல்ல. அவ்வளவுதான், சோ சிம்பிள். முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்து. இன்னொன்னு என்ன தெரியும்? வாயா உண்மைதான் வாயா. உண்மைதான். கிரவுண்ட்ல மொத்தம் இன்னொன்னு உங்க என்ன ஆளுங்களா இருக்கலாம். ஆமா. இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ? இவங்களோட ஃபார்மேட் நீங்க நல்லா கவனிங்க. இவங்க தலைவர்கள்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்த கொண்டு போய் அந்த சமுதாயத்துல போய் சேர்த்திருப்பாங்க. ஐடியாலஜி வயசு இல்ல உழைப்பு வயசு நேர்மை. இப்ப காமராஜர்னா நேர்மை, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க கஷ்டப்பட்டு. இவங்கெல்லாம் சம்பாதிச்ச அந்த பேரை இவனுங்க அறுவடை பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அவங்க சொல்ற எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணல. அவங்கள மாதிரி இவங்க ஆட்சி அமைக்கவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. அவங்க செஞ்ச எதையுமே இவங்க செய்யல. ஆனா அவங்க எல்லாம் இந்த வழியில அவங்க வழியில தான் நாங்க வந்தோம்னு சும்மா சொல்லிக்கிட்டு இங்க வந்து கொல்ல மட்டும் தான் அடிக்கிறாங்க. அவங்களோட ஷோல்டர்ஸ்ல தான் இவங்க நிக்கிறாங்க. நின்றுட்டு கரப்ஷன் வேற பண்றாங்க. இது அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம், அவமானம். அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க ஆக்சுவலா. ப்ரோ, அண்ணாவை பத்தி பேசுறதுனால இது அண்ணா சொல்றாங்க. அண்ணாவோட ஃபேமிலி வந்து இப்போ இங்க சென்னையில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க ஃபேமிலி போய் பாருங்களேன், டைம் இருந்தா ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. எவ்வளவு வறுமையில தெரியுமா இருக்காங்க? ஆமா, எவ்வளவு அவங்க வறுமை. கட்சியில ஏன் அதுல இருக்கிற ஒருத்தர் கூட கட்சியில பொறுப்பு கூட இல்ல மகேஷ் ப்ரோ. இல்ல, திமுகல ரொம்ப யாருமே வறுமையில கிடையாது. இருக்காங்க ப்ரோ. இவங்க சொல்றாங்கல்ல, அண்ணா தான் எல்லாமே, அண்ணா தான் அந்த இது பண்ண. அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, கருணாநிதி ஃபேமிலி எப்படி இருக்குன்னு மட்டும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு அதுவே புரிஞ்சிடும். இவங்க எப்பவுமே எப்படி தெரியுமா? அன்னைக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சு, அப்புறம் வந்து எம்ஜிஆர் ஃபேக்டர் இருந்துச்சு. ஓகேவா? இது ரெண்டுத்தினால தான் டிஎம்கே அன்னைக்கு அண்ணா அஃப்கோர்ஸ் அண்ணா ஒர்க் பண்ணாரு. இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து அன்னைக்கு டிஎம்கே ஆட்சி பெற காரணமே. ஒரு நடிகர் இல்லைன்னா அன்னைக்கு கட்சி டிஎம்கே வந்திருக்காது. இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து இந்த கலைஞர் இவங்க எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு பெருமை பாராட்டிட்டு, பெரியார் இப்படி பண்ணாரு, மொழி போராட்டம் பண்ணோம், ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இத்தனை காலம் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஆனா செயல்ல அததான் வந்து சொல்றேன் ம், அதெல்லாம் அவர் பண்ணாரு. நீ என்னடா பண்ணன்னு கேட்டா அந்த காலத்துல அப்படின்னு பண்ணுங்க. டேய் நீ என்ன பண்ண இந்த 5 வருஷம்? அதெல்லாம் இல்ல. 75 வருஷம் முன்னாடி அண்ணா பாத்தீங்கன்னா, கலைஞர் பாத்தீங்கன்னா, டேய் நீ என்ன பண்ண சொல்லவே மாட்டாருங்க கடைசி இப்போ வரைக்கும். இப்ப 75 வருஷம்ட்டே இருப்பாடு. ரீசெண்டா ப்ரோ ஏதோ ஒரு இதுல வந்து ஹிந்தியை வந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு பெரிய போல்ல எழுதி வச்சிருக்கானுங்க. அதை போய் அழிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னுமே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஊர்ல போயிட்டு ஹிந்தியில இருக்க ப்ரோ வார்த்தைகளை அழிக்க இருக்கவே வேண்டியது. இருக்கு ஐ இந்தி எதிர்ப்பு டோன்ட் போராட்டம் எப்ப கேர். வேணா கையில எடுத்துக்கலாம். ஐ டோன்ட் கேர். அதை கிடப்புல வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வருது அவங்க மினிஸ்டர்ஸ் மேல, தூக்கடா பெயிண்ட கருப்பு பெயிண்ட் நான் இந்தி ஒழிக்க போறேன்னு கிளம்பி போய் ஹிந்தி ரயில்வே ஒழிப்பு. ஸ்டேஷன் போய் தமிழ் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாம. டேய் அது ஹிந்தி இல்லடா தமிழ். இவங்களுக்கு எந்த மொழினே தெரியாம ஏதோ இங்கிலீஷ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருந்தானுங்க ஒரு தடவை. டேய் ஹிந்தி கீழே இருக்குடா, அது இங்கிலீஷ்டா பெண்ண அப்படின்னு இருக்கு. எவ்வளவு மீம்ஸ், எவ்வளவு ப்ரோ இந்த ஹரி அறிவு ப்ரோ. இல்லாது. சொல்லுங்க ப்ரோ. ஹரி இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு இது கேட்கணும்னு தெரியல. இப்ப அவரோட பர்சனல் லைஃப பத்தி சோ சம்திங் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண இல்ல முடியுமா? ப்ரோ, எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி அது இல்ல. இன்னைக்கு வந்து அண்ணன் இல்ல உங்களுக்கு எதுவும் இது இல்லைன்னா நீங்க இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. அண்ணன் வந்து பேசலாம். இல்ல இதுல அதுக்கு அவர் இருந்துச்சுன்னா பாத்துக்கிட்டு இருக்காரு. மியூட் பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒன்றும் நான் அவ்வளவுதான். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இது அதாவது எல்லாரும் எப்படி இதை எடுத்துக்கணும்னா, யாராவது உங்களை வந்து ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வின்றது ஏதாவது வச்சாங்கன்னா, அது எங்க எங்க அண்ணன் குடும்ப விஷயம். அது எங்க அண்ணன் பாத்துக்கிறாரு. உனக்கு என்ன?
அவ்வளவுதான். அவ்வளவுதான், உன் வேலையை பார்த்துட்டு போ. எங்க குடும்பத்துல 1000 ப்ரோ அதான் நடக்கும்டா, நீ ஆர்கியூ யாரா பண்றதுன்னா கேக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேள்வியை ஒரு முன் வைங்க. ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாம் ப்ரோ. ஆனா இவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும் இல்ல ப்ரோ ப்ரோ, நான் அண்ணனுக்கு. ஒன்னே இப்போ ப்ரோ, இல்ல நான் இல்ல பாரதி ப்ரோ அத ஒரு நிமிஷம், பாரதி நான் ப்ரோ ஒரு திரும்பியும் நிமிஷம். சொல்றேன், அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. அதுக்கு நம்ம புல் ஸ்டாப் வைக்கணும்னு தேவை கிடையாது. அதுக்கான கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கறதும் தப்பு. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை விட்டுருங்கன்னா ப்ரோ விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல 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 இப்படி யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அவங்கள்ட்ட உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மட்டும் கேளுங்க போதும். உங்க ப்ரோ நீங்க குடும்பத்துல இல்ல, நீங்க யாரு அப்படியே கேள்வி இல்ல கேளுங்க. கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட. இல்ல எந்த ஒரு இல்ல இருக்கிறதுல சரி கரெக்டா இருக்கிற, அதை நீங்க அதை விடுங்க. கூட விட்டுருங்க. யாரு இப்ப கரெக்டான தலைவர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. இப்ப இருக்கிறதுல யாரு கரெக்டான இல்ல தலைவர்? அது அப்படி யாரும் இல்ல. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ நான் வந்து யாருமே நிறைய பேர் இல்லைன்னா எப்பயே விட்டுருங்க. வான்னு சொல்லி முன்னாடி முடிச்சிருங்க இப்ப ப்ரோ. அடுத்தவங்க வீட்டுல என்ன இல்ல ப்ரோ நடக்குதுன்னு நான் எட்டி பாக்குற எனக்கு எனக்கு வேலை ஒரு யாருக்குமே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது தேவையில்லாத விஷயம். இல்ல எனக்கு ஒரு டாபிக் ஒண்ணு பேசணும் ப்ரோ. கொஞ்ச நேரம் முன்னாடி யாரோ சொன்னாங்க, அந்த உமன் சேஃப்டி அப்ப ஏன் அந்த நேரத்துல அங்க போனாங்க இங்க போனாங்கிற ஒரு இந்த சாட்டை துறைமுருகன் பேசினதை பத்தி நான் யாரோ தான் சொன்னீங்க. சொன்னேன். நான் இல்ல அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு என்டிகே ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எனக்கு அமுச்சு விடுறாரு இந்த ரீல சாட்டை துறைமுருகன். நான் கேட்கிறேன், அண்ணன் எனக்கு அண்ணன் அண்ணன் எப்படி நான் வந்து ஒரு பொண்ணு வந்து போனதுன்னு நீங்க அதை வந்து அவருக்கு அவன் தான் கேட்கறான்னு நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏய் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அங்க ஏன்டா போகுதுன்னு கேட்க மாட்டியடா. நான் கேட்கறது இருக்கட்டும், அதுக்காக அந்த பொண்ணு வந்து 11 மணிக்கு அங்க போனா அந்த மாதிரி பண்ணலாமா? அதான் ஒரு கேள்வி. இப்போ இந்த மாதிரி அவங்க சொல்றது அது தப்புன்னு தெரிஞ்சு அதை சப்போர்ட் பண்றாங்க ப்ரோ. நம்ம ஒரு அதாவது விஷயம் தப்புன்னு பட்டா அந்த ப்ரோ சரி நேரத்துல இங்க ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம். ப்ரோ இதுக்கு நான் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப சொல்லுங்க. நான் என் ஃபேமிலியில சொல்றேன்னா, என் குடும்பத்துல இதே நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்ல ஒரு பொலிட்டீஷியனாவோ இருந்து நான் அதை சொன்னேன்னா அதுதான் பழக்கம்ன்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கான சொல்யூஷனை தான் சொல்லணுமே தவிர நீ அந்த பொண்ணு மேல குறை சொல்லக்கூடாது. அவங்க போறது போகாதது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன் நைட்டு எந்த பையனும் இது வெளில போறதே இல்லையா? பொறுப்பை தட்டி கழிக்கிறது ப்ரோ. நீ உன்னாலதான் நடந்துச்சு, ஆனா இது பழியத்துக்கு அந்த பொண்ணு மேல அது போடு, அவ்வளவுதான். நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இன்னொரு நான் விஷயம்